சில தினம் முன்னால் ஏவவேலு அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு பேட்டி கொடுத்தாரு. சுங்கசாவடியில் வந்து நிறைய சுங்கசாவடி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு 4 சுங்கசாவடி சொன்னார். அதில் குறிப்பிட்டு வந்து ஸ்ரீபெரும்புதூர் சுங்கசாவடி வந்து கட்டணம் வசூலிக்கக்கூடாது. அப்படியே வந்து கட்டணம் வசூலிச்சா வந்து சுங்கசாவடிகளில் பராமரிப்பு கட்டணம் தான் வசூலிக்கணும். இதில் பராமரிப்பு கட்டணம் என்ன, சுங்கசாவடி கட்டணம் என்னன்றது அமைச்சர் விளக்கணும். ஒன்று, வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை வச்சிங்களா, இல்லை நீங்கள் உத்தரவிட்டீங்கன்னா தெரியல என்னான்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணுறோம், வசூல் பண்ண சொல்கிறார் இல்லையா, ஸோ மினிஸ்டருடைய வந்து செல்லுபடி ஆகும், இவருடைய பவரு சொல்லி நாங்கள் சென்னை கிளம்புறோம். போகும்போது ஒரு சுங்கசாவடி, ஒரு பள்ளிகுண்டா, ராணிப்பேட்டை இப்படி கட்டினே போகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் போகும்போது நான் கேட்குறோம், மினிஸ்டர் ஏவேல் வந்து அமைச்சர் ஏவேலு தமிழக அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு சுங்க கட்டணம் வசூலிக்கூடாது சொல்லி, ஏன் வசூலிருக்கீங்க கேட்டால், அங்கே இருக்க லேடி அந்த கட்டணம் வசூலிக்கிறாங்க எவ்வளோ ரூம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியாது சார். உடனே ஒருத்தர் எங்கே வந்து திப்பு திப்புன்னு ஓடி வர்றார். பார்த்தா குண்டு வரலாம் மாதிரிலாம் இல்லை, சிம்பிளாக இருக்கார். என்னான்றாரு, ஏன் சார் கத்துறீங்க, ஏவேல் தான் சொன்னார் வசூலிக்கூடாது சொல்லி சுங்க கட்டணும், எதுக்காக வசூலிங்கன்னு சொன்னால், யார் ஏவேல், மினிஸ்டருங்க. யாருக்கு மினிஸ்டரு, இதாங்க இப்படி பேசுகிறீங்க, தமிழக மினிஸ்டருங்க, எல்லாம் பேசக்கூடாது. அவர் என்ன இந்தியா மினிஸ்டரா, தமிழ்நாடு தானே, அவர் சொன்னால் வேலைக்கு ஆகாது. அதாவது அந்த சுங்க கட்டணம் ஸ்லிப் இருக்குது. நான் என்ன சொன்னேன், சரி நான் வீடியோ பிடிக்கிறேன், இந்த விஷயம் சொல்லுங்கள். நான் ஏன் சொல்லணும், முதலமைச்சரே இங்கே கடந்து போனாலும் ஒரு ஃபோன் பண்ணி ரோடு சைடுனா அமைச்சர்கிட்ட, ஒன்றிய அமைச்சர்கிட்ட கெஞ்சிட்டு ஃபோனில் பேசி சொல்லிட்டு போகிறாரு, நாசுக்கா கொஞ்சம் சரி செய்யுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. இங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்கே ஆகாதான், தமிழக அரசில் இருக்க சுங்கசாவடியில் தமிழக அரசு எந்த ஒரு விஷயமும் செல்லுபடி ஆகாதான், எந்த பவரும் கிடையாதான். எதெல்லாம் போயிட்டு அதில் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, இல்லை போய் எங்கே போய் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏவல் மினிஸ்டர் நம்ம மினிஸ்டர் அவருன்னு கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்குறோன்னா, சுங்கசாவடி வந்து ஸ்ரீபெரும்புதூர் தமிழ்நாடு தான் இருக்குது, தில்லை கிடையாது, அதர் ஸ்டேட்டில் கிடையாது. அப்போ வந்து சுங்கசாவடி எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி தமிழ்நாடு சேர்ந்தவர்கள். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுடைய எந்த ஒரு செல்லுபடி ஆகாது, தமிழக அமைச்சர்கள் வந்து எந்த பவரும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் சொன்னால் செல்லுபடி ஆகுனாக்கா, இது எந்த வகையான என்ன சொல்கிறது, எப்படி இவங்களை வந்து நசுக்கி வச்சுக்கிறது புரிய மாட்டேங்குது. அப்போ பேரளவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கும், நாங்கள் நம்ம அரசாங்கம் சொல்லி தேர்தல் தான் இருக்கோம் தவிர, அது காமிச்சு இங்கே இருக்காம போல இருக்குது. மற்றபடி மொத்த கட்டுப்பாடும் வந்து ஒன்றிய அரசு தான், இவனே இந்த பவர் இல்லை போல இருக்குது. அப்போது என்ன சொல்கிறோம், இந்த சுங்காசி போய் டெல்லி விஷயம் தானே இங்கே வச்சுக்கிறேன். இந்த கம்நாட்டி வந்து கம்நாட்டியை வந்து தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ்நாடு தான் வாழ்கிறான் பேழ்கிறான். அந்த நாய் சொல்லுது இங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது, அவளை அந்த மினிஸ்டர் கணக்கே கிடையாது. இந்த தைரியம் எங்கேருந்து வருது, ஒரு இந்த ஆள் வந்து சங்கி பையனாக இருப்பான். சரி சங்கி பையன் இருக்கட்டுங்க, அந்த சங்கி பசங்களும் எங்கே இருக்காங்க, இதே தமிழ்நாடு தான் இருக்காங்க, இங்கே தான் சாப்பிட்றாங்க, இங்கே தான் தூங்குறாங்க, இங்கே தான் பேழ்கிறாங்க, இங்கே தான் வளர்கிறாங்க எல்லாமே இல்லையா. ஓட்டு உரிமை சரி, இல்லை ரேஷன் உரிமை சரி, எந்த மாதிரி அடையாளமும் எங்கே இருக்குது உங்களுக்கு, தமிழ்நாட்டில் தான். அதெல்லாம் தமிழ்நாடு வேணுமா, தமிழ்நாடு அரசாங்கம் வேணுமா, இதெல்லாம் தமிழ்நாடுக்கு இல்லை கிடையாதுனாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூர புத்தியோடு வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்த புரிபாட்டுந்து, அதை மீது அதை வந்து அவங்கள மீறி இவங்களை எதாவது செயல்பட முடியாதோன்ற ஒரு எண்ணம் கூட தோணுது. இது மக்களுக்கான அரசா இல்லை, அதாவது நாங்கள் சொல்கிறது திமுக தலைமையில் கிடையாது, எந்த தலைமையில் வந்து இங்கே அமைஞ்சாலும் இந்த இந்த அவுட்லைன் இப்படி தான் இருக்குது. ஒன்றிய அரசை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க வந்து இங்கே இந்த வரி சாப்பிடுவாங்க, இங்கே எல்லாமே பண்ணுவாங்க, பேரளவு தான் அரசாங்கம், இது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்காதுங்க. எந்த தலைமையில் ஆட்சி வந்தாலும் இருக்காது போல இருக்குது, மக்களுக்கு அரசாங்கம் கிடையாது, அடிமையாக வாழ்கிறான் போல இருக்குது. இது கண்டிப்பாக தீர்வு ஏற்படுனாங்க. ஒரு தமிழ்நாட்டில் இருந்துட்டு கம்நாட்டி பையன் வந்து தமிழக அமைச்சர் யாருன்னு கேட்குறான், அவர் யாருக்கு மினிஸ்டர்னு கேட்குறான், அவர் சொன்ன எங்கள் செயல்படாமல் கேட்குறான், அவர் சொன்ன நம்ம கேட்குமா சொல்கிறான், நம்ம வந்து தகவல் வரல, நாங்களாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்துச்சுன்னு கேட்குறேன்.
தயவு செஞ்சு தமிழக அரசு இது மீது வந்து முதல்ல நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி சங்கி பசங்களாம் வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சரை வந்து அவன் யாருன்னு கேட்குற அளவுக்கு வரானாக்கா எங்கே திமிருன்னு கேட்குறது. இது கண்டிப்பாக வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்க